ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டைட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். மார்க்கோட பாய் ஃப்ரெண்டு தான் மேக்ஸு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்காக ஜங்குக் ஒரு டவுட்டு கிளியர் பண்ணதுக்காக ஒரு பிளேஸுக்கு சிங்கிளாக ஒர்க்குக்கு அனுப்பியிருந்தார். மார்க்கை ஏமாற்றுறானுங்கிறத செக் பண்ணதுக்கு. ஆனால் அந்த பிளேஸில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மேக்ஸு டெத் ஆகிட்டானுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. எல்லாருமே மேக்ஸு டெத் ஆகிட்டான்னு தான் திங்க் பண்ணோம். டெத் ஆகி ஃபியூனர்லாம் நடத்துகிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒர்க்கு பண்ணான் அந்த மேக்ஸுக்கு எதுவுமே ஆகாமல் அப்படியே வந்து நிற்கிறான். இந்த மேக்ஸ் இந்த மாதிரி நார்மலாக இருக்கான்னா மார்க்கெட்டுக்காக மேக்ஸை மறைச்சி வைக்கணும். இந்த மேக்ஸ் இங்கே உயிரோட இருக்கான்ங்கிறது ஜங்குக்கு அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் முன்னாடியும் மேக்ஸை டெட்டான மாதிரி டெட்டாக வச்சு மார்க்கும் மேக்ஸும் சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஓ மை காட், இது ஜங்குக்கோட இன்னொரு பாடி கார்டு, மார்க்கோட வைஃப் மேக்ஸ். இவன் டெட்டாட்டான்னு நினச்சோம். அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் அவ்வளோ வெறும் பாயிண்ட் பண்ணோம். மேக்ஸ் அப்படியே திரும்பி குக்கியை பார்க்குறாரு. ஹே க்யூட் பாய், என்ன யாரா பாட்டு க்யூட் பாய்னுங்கிற? நீடா க்யூட் பாய், நீ மட்டும்தான் க்யூட் பாய். சைல்டில் நான் பார்த்தேன். 2 days 3 days தான் உன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். பட் குக்கி, நீ அப்படியே உன் டாடு மாதிரி தான் இருக்கிற. பயமே வந்தாலும் இந்த பயத்தை வெளியே காட்ட மாட்டேங்கிறல்ல, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு தெரியலையே. சரி ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம பிளேஸ்க்கு போகலாம். உங்கள் பிளேஸா? நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு போகலாம். நீங்கள் அங்கே சேஃபாக இருப்பீங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி மேக்ஸு கூடயே சேர்ந்து நிறைய பர்சன்ஸ் வந்துருப்பாங்க. மேக்ஸு அந்த பர்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு இவங்க ஸ்டே பண்ண ரூமில் இருந்து திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம பிளேஸ்க்கு வாங்க. என்னை 24 hours நம்ம ப்ராடக்டில் தான் குக்கியும் வியும் இருப்பாங்க. ஆனால் குக்கி வி எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் வியுமே தரையில் மங்கிதான் விழுந்துருக்காரு. இந்த மாதிரி விழுந்துருக்கிட்ட போட்டுட்டு என்ன கிரிப்பா பொடினாலடா சொன்னேன் நினைக்கிற மாதிரி குக்கி திரும்பி வியை நோட் பண்ணால் அதிகமாக கன்ஷூட் ஆச்சுல, பயந்துருப்பானா இருக்கும். சரி அவனை தூக்கிக்கும், கார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் அப்படியே குக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். வியா ஹேண்ட்ஸில் தூக்கின பொசிஷனே குக்கியுமே காருக்கு வராரு. இப்போது நம்ம வீடாக பெட்டில் தான் ஃபுல்லாக கான்சல் பொசிஷனில் மயக்கத்தில் இருக்கிறவருக்கு ஒரு மாதிரி ட்ரீமாக வருது. ஒரு பர்சன்ட்டை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண மாதிரியும், ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஓ மை காட், ரொம்ப கன்ஷூட் சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டில் என்னால் கேட்க முடியல மாம் அப்படிங்கிற மாதிரி சைல்டில் இருந்த வி பயங்கரமாக கட்டுது எழுதுன மூமெண்ட்டும் அண்ட் வியோட மாமா ஒரு பர்சன் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண மூமெண்ட்டும் அப்படியே ஃபுல்லாக ஒரு டார்க் சைடு வீக் இருக்கிற மாதிரி ஒரு மெமரி ரீக்கப் ஆகி டக்குன்னு பெட்டில் இருந்து உட்காந்துட்டு மாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை சுற்றி ஒரே கன்ஷூட் பண்ணுறாங்க மாம் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுவாரா. இந்த மாதிரி அழுதாம். அதே ரூமுக்குள்ள தான் மேக்ஸும் இருப்பாங்க, அப்புறம் நம்ம குக்கி இருப்பார். மேக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ அவன் எழுந்துட்டான், பயட்டில் கட்டுறான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேக்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணோம். நம்ம குக்கி நேராக வீக்கிட்ட வந்துட்டு பொறுமையாக வியை டைட்டாக ஹக் பண்ணவும் குக்கியை டைட்டாக நம்ம ஹக் பண்ணப்படி மாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாம், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாட்டிங்க மாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதாம். நம்ம குக்கி டைட்டாக ஹக் பண்ணப்படி நான் கண்டிப்பாக உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி பேசும். குக்கியோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நியூவாக இன்னொரு பிளேஸில் இருக்கோங்கிறத நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி குக்கி இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்குது? இங்கே என்ன நின்றுட்டுருக்குது? அந்த பர்சன்ட்லாம் யார்? ஓகே டென்ஷன் ஆகடா,
நம்ம சேஃபான பிளேஸில் தான் இருக்கிறோம். இவர் என்னோட அங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேக்ஸை என்னோட அங்கிள் தானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படியே நம்ம வியை கொஞ்சம் ஹக் பண்ண அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஜொங்குக் சைடு தான் கட்டுட்டு நம்ம ஜொங்குக்கோட சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அதான் ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரூமில் அங்கே இருக்கிற பெட்டில் தான் நம்ம ஃபுல்லாக மயங்கி விழுந்தவர் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எழுந்து குக்கி 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 உனக்கு என்னாச்சு, குக்கி உனக்கு என்னாச்சு, என் மொபைல் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஷேர் பாக்கெட்லேருந்து அப்படியே மொபைல் எடுத்து குக்கி கால் பண்ணுங்கிற மாதிரி குக்கிக்கு கால் பண்ணால் அந்த மொபைலை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு வாங்கிக்கிறாரு. என்னாச்சு ஹயாங், என்னாச்சு, குக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலே இந்த மாதிரி நாம் கேட்கவும் அவன் சேஃபாக இருக்கிறான். நீ ஏன் டென்ஷன் ஆகுற டயாங்? அந்த பிளேஸில் மேக்ஸ் இருக்கிறான். மேக்ஸ் பத்திரமா குக்கியை பார்த்துப்பான். மேக்ஸ், ஓ மை காட், உங்களோட வைஃப் மேக்ஸ் தானே? ஆமாம். உங்களுக்கு அவர் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடி மேக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற போயிட்டானே, ஜொங்கோக்கு மேக்ஸ் டெட் ஆகிட்டானுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி மேக்ஸை மறைச்சி வச்சுருந்தாரு. மேக்ஸ் எப்படி மறைச்சி வச்ச பிளேஸ்லேருந்து வெளியே வந்தார்? ஐயோ டயாங், இப்போ என் பேபி விளாண்டுருச்சு. ஓகேயா, மேக்ஸ் எப்போவோ ஒர்க்குக்கு வந்துட்டான். சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மேக்ஸ் தானுங்கிறது தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேக்ஸு குக்கி சேவ் பண்ண அந்த ஐலாண்டுக்கே போவான்ட்டு. இனி பயப்படாத, மேக்ஸ் இருக்க சொல்ல குக்கிக்கும் சரி வீக்கும் சரி சின்னதாக எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. ஓ மை காட், நான் ரொம்ப பயந்துட்டேன். உண்மை தானே சொல்கிறீங்க? உண்மை தானே சொல்கிறீங்க? வேணா மேக்ஸுக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறீங்க? பேசுகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே ஜொங்குக்கு என்ட்ராகி, இங்கே பாரு மார்க், இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க்கு நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நீ ஒர்க்கை வந்து கவனி. அப்புறம் அந்த பசண்டை அங்கேருந்து கிளம்பி போக சொல்லு. பசண்டா? ஜொங்குக்கு நீ என்ன மாட்டி என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உனக்கு பசண்டா? என்னை பாரு, இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ தேர்ட் பர்சன்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஜொங்குக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட அப்படியே சோஃபா விட்டு எழுந்த வேகத்துலேயே நேராக ஜொங்குக்கிட்ட வேண்டாம். அந்த டோரை க்ளோஸ் பண்ணப்படி நான் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி இல்லை, இங்கே ரெண்டு அவங்கள கிளம்ப சொல்லு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கன்ஸ்லாம் ரெடி பண்ணுற ரூமுக்கு இப்போ வர மாதிரி பண்ணேன். டென்ஷனில் டோரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை போட்டுட்டு ஒரு மாதிரி டியர் ஐஸ்லேயே நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை வெறுக்கிறாரு. நான் இப்போ என்ன பண்ணேன், பாய்ஸஸ்குள்ளே ஹயாங்ஸ்குள்ளே ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத கிளியர் பண்ணதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணேன். சீக்கிரட்டாக உங்களுக்குள்ளேயே இந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்களே மூவ் ஆன் பண்ணி நீங்களே என் பண்ணுறதா இருந்தால் எதுக்காக மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே மாஃபியா ஒர்க்குக்கு வரணும்? உங்கள் பாஸே அதில் கிங்காகவே இருக்கலாமே, அதில் பாஸாகவே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண வைக்கிறதுலையே ஜொங்குக்கு தேடின பொசிஷன்லேயே கரெக்டாக ஜொங்கு கன் ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராக்குறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜொங்கு கம்ப்ளீட்டே நோட் பண்ணப்படி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ப்ராப்ளம் பண்ணிட்டு இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிருக்கியா, அடா உன்னால் எவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு கொடுக்க முடியுமோ மொட்டை ப்ராப்ளத்தையும் கொடுத்துட்டே வேறு எதுவும் நியூ ப்ராப்ளம் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, வாவ் ஜங்குக், வாவ், இந்த மாஃபியா வேல்டோட மாஃபியா கிங்கு முன்னாடி எல்லாருமே பவுட் பண்ணதான் செய்யணும், நாங்கள் வேணால் பவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜொங்குக்கு முன்னாடி பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி பவுட் பண்ணுவாங்களே அதேமாரி அங்கே கன்ஸ் தானே ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு கன்னை எடுத்து ஜொங்குக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு பவுட் பண்ண போய்டி இப்படி பவுட் பண்ணுறது பார்த்துட்டு மார்க் ரொம்ப ஷாக்கானா சோஃபாவில் உட்காந்துருந்து பாடி கார்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே ஒரு கன் மாடல் இருந்திருக்கும், அதை செக் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருந்த ஜொங்குக்கு ஷாக் ஆக்கி டக்குன்னு அந்த சோஃபாவில் வந்து எழுந்துக்கிட்டான். நம்ம டேடா போட் பண்ண வேகத்துலேயே அப்படியே எழுந்து, நான் உங்களுக்கு பாடி கார்டாகவே இருந்தாலும் சரி, எனக்கும் இந்த மாஃபியா வேர்ல்டில் மாஃபியா பர்சன்ஸ் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணுவாங்க, எனிமிஸ் எந்த டைட்டில் எப்படி அட்டாக் பண்ணுவாங்கங்கிறது எல்லாமே தெரியும். எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தான். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு இந்த வேர்ல்டு, இந்த டார்க் வேர்ல்டை பற்றி மொத்தமாக எனக்கு புரிய வச்சுட்டு அவன்டா.
இந்த வேர்ல்டில் எப்படி சர்வே பண்ணணும்னு கற்றுக் கொடுத்ததும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னில் இருக்கிற மொட்டை புல்லட்டி ஷூட் பண்ணுவாரா இந்த மாதிரி ஷூட் பண்ணால் பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ண படிப்பட்டா மார்க்குமே ஷாக் ஆகி ஆகா டேக்கி கோவண்டா இவ்வளோக்குள்ளே கோவப்படுவானுங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு அடுக்கு கண்ணு தான் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் அப்படியே போய் மறைஞ்சிருந்தான் கன்னில் இருக்க மொட்டை புல்லட்டி ஷூட் பண்ணவே கிட்டலையே டேயோட ஹேண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருந்த நைஃபையை தூக்கி கரெக்டாக ஜங்குக்கு 2 சோஃபாவை பாயிண்ட் பண்ணி 2-3 நைஃபை தூக்கி வீசுவார். அந்த மாதிரி வீசினா ஜங்குக்கு மேலே ஒன்றுமே பண்ணல. ஜங்குக்கு மேலே படாட படி தான் அவர் தூக்கி வீசியிருப்பார். ஜங்குக்கு என்ன பொசிஷன்லேயே டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணால் நைஃப் இந்த மாதிரி வந்து சுருக்கிறத பார்த்துட்டு போச்சு. இப்போ எனிமீஸ் தான் இந்த மாதிரி எடுத்து ஃபைட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபைட்டாக இருந்தாலும் இப்படி தான் ரெக்கார்டாக இருக்கும் போலுக்கே. ரொமான்ஸ் தான் ரெக்கார்டாக இருக்குது ரூடாக இருக்குதுன்னு பார்த்தா ஃபைட்டும் இந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் நோட் பண்ண பொசிஷன்லேயே இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக போட்டோ தெரியலையே. பாஸே இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னா நம்ம ஜேகே பாஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஜங்குக்கு எவ்வளோ பேர் நோட் பண்ணுவாங்களா இந்த மாதிரி நோட் பண்ணேன். என்ன பாஸ் நீங்கள் ட்ரைனிங் பண்ணதெல்லாம் பர்ஃபெக்டாக நான் பண்ணி காமிச்சிட்டேன்னா உங்களோட பாடி கார்டாக இருக்கிறதுக்கு எனக்கு மொட்டை டக்குட்டி இருக்குதுல்ல. மாஃபியா கிங்காக மாஃபியா வேர்ல்டில் மொத்த பிளான் மொத்த ஒர்க்கையும் நீங்கள் தானே பண்ணிகிட்ருக்கீங்க. மாஃபியா ஹெட் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் தானே மாஃபியா பாடி கார்ட்ஸாக நாங்கள் அத்தனை பர்சன்ஸும் கேட்கணும். நான் ஜிமினா ஆரமு ஜின்னு சுகா ஜேகப்பு ஒயின்னு மாம் ஜான் டாட் வாவ் எவ்வளோ பர்ஃபெக்டான பாடி கார்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. மார்க்கு ஹயாங்கை தாண்டி நாங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான பாடி கார்ட்ஸ் இல்லை போலக்கே. மார்க்கு ஹயாங்க்கு தெரிஞ்ச நியூஸ் கூட எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறீங்கன்னா பர்சனல் பாடி கார்டு கூட நாங்கள் தகுதியான பர்சன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு வந்த கோவட்டிலேயே டேயோட நெக்கு பிடிச்சி இருக்கிறாரு இந்த மாதிரி இருக்குன்னா பாஸ் அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பர்சன்ட் நீங்கள் வேறு அவர்கிட்ட உங்கள் கோவட்டை காட்டுறீங்களேங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் வந்து கிரிப்பை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க டேயை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க்கு பேசுனா என்ன பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எதுவுமே தெரியாது. மார்க்கு ஹயாங் கோவட்டெல்லாம் இந்த மாதிரி நெக்க பூச்சி இருக்குதா தெரியும். இல்லை பாஸ் டயாங் பாஸ்ன்னு கண்டேன். ஏன் கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி என்ன ஏதோ டாட் பர்சனுங்கிற மாதிரி சொன்னியே ஜங்குக். அப்போது இதே வேர்டு அதுக்கு எவ்வளவோ ஒர்த்துட்டான். நீ சொன்ன வேர்டுக்கு நான் சொன்ன வேர்டு ஒர்த்துட்டான் பாஸ். ஓகேயா பாஸ், நான் போய் ஹயாங்கிட்டையும் மாம் டேடுக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறேன். மாஃபியா வேர்ல்டோட கிங்கு ஜேகே தான். ஜேகே பண்ணுற ஒர்க்கை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜேகே என்ன ஒர்க் பண்ணி என்ன டிசைட் பண்ணி ஜேகே என்ன ஆர்டர் போடுறானோ ஜேகே என்ன ஆர்டர் போடுறானோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். நம்மளோட ஸ்மார்ட் பிரெயின் என்றைக்குமே ஒர்க் ஆகக்கூடாது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு ஒரு டைம் கூட எதிர்த்து கேட்டக்கூடாதுன்னு இப்போவே போய் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேக்கி ஒரு ஸ்லாப்பு இல்லை ஜங்குக்கு கிரிப்பாக நம்ம மார்க்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா டேக்கி ஸ்லாப் பண்ணதோடய ஒரு மாதிரி ஹெட்டேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹெட்டேக் ஆகி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி நின்னா ஏன் பாஸ் இந்த மாதிரி அவசரப்பட்டு தொலைகிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து கிரிப்பாக பிடிக்கவும் ஒரு மாதிரி நிற்கக்கூட முடியாமல் ஒரு மாதிரி மயக்கத்தில் தள்ளாடின பொசிஷன்லேயே கீழே விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு கிரிப்பாக பிடிக்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது பாஸ், நீங்கள் ஃப்ரீ பண்ணி உங்கள் ஒர்க்கை பாருங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் வாட்டர் பாட்டில் எட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க் அப்படியே வாட்டர் பாட்டில் எட்டு வந்து டேக்கி வாட்டரை கொடுக்கறதுக்கு ஜங்குக்கிட்ட கொடுக்க ஜங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணால் அந்த வாட்டர் பாட்டிலை தட்டி விடுறாரு. டயாங் ப்ராப்ளம் பண்ணாட இந்த வாட்டரை குடி, நான் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணல. சரி எங்கள் எல்லார் மேலேயும் நீ கோவத்தில் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு பாஸாக ஒரு ஹெட்டாக எல்லா பர்சன்ஸும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நீ ட்ரீட் பண்ணுற. என் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு ஜங்குக். நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி. எத்தனையோ சீக்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு தெரியாமலே பண்ணியிருக்கேன். ஏன் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னக்கூட்டி ரொம்ப பெரிய ஒர்க்கே பண்ணேன். ஆனால் அப்போ கூட நாங்கள் எல்லாருமே நீ சொல்கிற ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணோம். நீ எங்ககிட்ட அவ்வளோ சீக்ரெட்டாக மறைச்ச,
அப்போ கூட உன்னை ஃபுல்லாக நம்பணும், இப்போவும் நம்புவோம். ஆனால் இந்த மாதிரி சீக்கிரட்டாக பிளான் பண்ணதுக்கு பதிலாக எங்ககிட்டயும் இல்லாட்டி ஓப்பனாக சொல்லி அந்த பிளானை போட்டிங்கன்னா நாங்களும் எந்த ஒரு டென்ஷனுக்கும் வர வேண்டாம், எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வர வேண்டாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே மோஃபியா ஃபேமிலி, நம்ம ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் தட்டி விட்ட வேகத்துலேயே நம்மகிட்டே நடக்க முடியாமலே நடந்து போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஹெட்டேக் ஆகுது, தலை சுட்டுது, மயக்க வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஹெட்டேக்கில் நடந்து போகிறத பார்த்துட்டு மார்க் அப்படியே நம்மகிட்டே கிரிப்பாக பிடிக்கவும் அப்படியே ஃபுல்லாக மயங்கி மார்க்கோட சொல்கிறலே விழுறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி மார்க்கோட ஆன்சர்லேருந்து அப்படியே வாங்கிக்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கோட சீக்ரெட் ரூமில் தான் பெட்டில் அப்படியே ஃபுல்லாக கான்சலண்ட் பொசிஷனில் மயங்கியிருக்கிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணப்படி டேக்கு பக்கத்துலேயே உட்காண்ட்ருப்பாரா. அந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா எதுக்காக பாஸ் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறீங்க, அதே தான் உங்களோட ஹையாங்ஸும் உங்களோட ஒய்ஃபும் உங்களோட பேரண்ட்ஸுமே நோட் பண்ணுறாங்க. நீங்கள் சிங்கிள் பர்சண்ட்டாக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் திங்க் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஒரு கோவத்தில் இந்த மாதிரி உன்னை இக்னோர் பண்ணபடி நண்டுக்கிட்டோம், ஃபைட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மொமெண்ட்டோட பிரேக் பண்ணி விட்டுருங்களேன், மேலும் மேலும் ஃபைட்டை பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம குக்கி சைடையும் வி சைடையும் காட்டுது. இப்போது குக்கி வீன்னா அந்த பிளேஸில் அங்கே அங்கே சுற்றி பார்க்குற பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸ்லலாம் போய் ரொம்ப 2 பேர் மட்டும்தான் சிங்கிளாக போகிறாங்க. பட் மேக்ஸோட பாடி கார்ட்ஸ் அவங்க கீழே இருப்பாங்களா, அந்த பர்சன்ஸுமே நம்ம குக்கிக்கும் வீக்கும் தூரத்துலேயே அவங்க இருக்கிறது கூட குக்கிக்கும் வீக்குமே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி மறைஞ்ச பொசிஷன்லேயே குக்கியும் வீயுமே ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் குக்கி இஞ்சி போய் இஞ்சாக அவருக்கு ஃபுட்டு கொடுக்குறது, திங்ஸஸ் வாங்கி கொடுக்குறது, குக்கி டேக்கராக நம்ம வீக் கூட இருக்கிற மூமெண்ட், கேரிங் காட்டுற மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீக்கி. குக்கியோட கேரக்டர் நம்மக்கிட்ட ரொம்ப அரகண்டாக ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த குக்கிக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அப்போ அந்த பிளேஸில் கன்ஷூட் ஆக சொல்ல வீயை விட்டுட்டு குக்கி தப்பிக்கிறேன்டா எப்போவோ தப்பிச்சு போயிருப்பார். வீயை ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி ரன் பண்ணப்படி ஓடணுமோ மட்டும் வீயை பேக் சைடில் மறைச்சி வச்சப்படி வீக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பிளேஸில் அவ்வளோ ப்ரொடெக்ட், அவ்வளோ சேஃப், யாருமே காட்டாத அந்த சேஃப்டியை குக்கிக்கிட்ட பாட்டுன்னு இருப்பார். தான் டெத் ஆகிருமோன்னு தெரிஞ்சிருந்தோம் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். குக்கியால் அந்த பிளேஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுன்னு இருக்கலாம். ஆனால் அந்த பிளேஸில் சேவ் பண்ணதான் குக்கி லாக்கே ஆகிருப்பார். அந்த மூமெண்டெல்லாம் திங்க் ஆகி இப்போ நம்ம குக்கிக்காக தான் ஐஸ்கிரீம் வாங்க போயிருப்பார். ஐயோ இந்த நைட் நேரத்தில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிறானே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியல, டேஸ்ட்டே தெரியல. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படியே கிளப்புக்கு போனோமா, செம்மையாக ஒரு வைப்பில் டான்ஸ் ஆடினோமா, ட்ரிங்க் எடுத்து பண்ணோமா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டோமான்னு ஒரு ஃபீல்லாம் போராட்ட விட்டுவிட்டு ஐஸ்கிரீம் ச்சே என்ன ஒரு டேஸ்ட்டு, என் மாமோட டேஸ்ட்டு மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படி நம்ம குக்கி ஐஸ்கிரீம் வாங்கினபடி புலம்பிக்கிட்டே வந்தோம். அந்த பிளேஸில் போகிறவன் சும்மா போகாமல் குக்கியோட ஆன்ஸில் இருக்க ஐஸை தட்டி விட, ஏண்டாடே கண்ணுட்டு இல்லையாடா, நானே கஷ்டப்பட்டு மணிக்கணக்காங்க நின்று ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்கேன், தட்டி விட்டு போடுற அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டேன். அந்த பர்சன்ட் ஏண்டாடே ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சுன்னா இன்னொன்று வாங்க மாட்டிட்டேனடா, அதுக்கு ஏண்டா டாக்கு மாட்டி குலைக்கிறேங்கிற மாதிரி குக்கி யாருன்னே தெரியாத மாதிரி அவன் நம்ம குக்கிக்கிட்ட ஃபைட்டுக்கு போக குக்கி டென்ஷன் ஆகி யாரா பார்த்துட்டா டாகுன்னுங்கிற மாதிரி பஞ்சு பண்ணிடுவார். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் அவன் கூட இன்னும் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக நம்ம குக்கிக்கிட்ட ஃபைட்டுக்கு வர அந்த மூமெண்ட்டுக்கு குக்கி அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த பிளேஸில் என்ட்ராகி குக்கியோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாத, ஃபைட் ஆக்காத, நம்ம இந்த பிளேஸுக்கு நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி பண்ணாதங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டுக்கு இப்படி பேசுகிற மூமெண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடிச்சுக்கிட்டு இருந்த பர்சன்ஸை விட்டுட்டு குக்கி அப்படியே மூவ் ஆனானா
இப்போ முடியே அந்த பீச்சு சைடில் தான் மணலில் தான் உட்காண்ட்ருக்காரு. குக்கி பக்கத்தில் தான் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இன்னுமே குக்கியோட ஃபேஸில் அந்த கோவம் கொஞ்சம் கூட குறையல. அவ்வளோ வெறப்பாக உட்காண்ட்ருக்காரு. கோவத்துலேயே இன்னும் 4 5 கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஹேண்ட்ஸு துடிக்குது. இந்த மாதிரி அவ்வளோ ஹைப்னஸில் கோவத்தில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு குக்கியோட ஷோல்டரில் பொறுமையாக ஹெட்ட வச்சபடி குக்கியோட ஷோல்டரில் ஆக் பண்ண பொசிஷனில் ஒரு மாதிரி சாஞ்சி பாரா அந்த மாதிரி ஷோல்டரில் ஹெட்ட வச்சபடி சாஞ்சிக்கிற மூமெண்ட்டுக்கு கோவத்தில் ரெண்டு குக்கி அப்படி லைட்டாக வியோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண இந்த மாதிரி ஒரு மாதிரி சாஞ்ச பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கி அப்படியே வியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி லைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறாரு. சாரி ஐஸ்கிரீம் தான் வாங்க போனேன், இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வேணா வேறு எங்கேயாவது ஐஸ் வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஏன் குக்கி, நான் நான் என்ன மாதிரி உன்னை கஷ்டப்பட்டுனாலோ இல்லை என்ன மாதிரி உன்னை பனிஷ் பண்ணாலோ இல்லை நான் திட்டுனாலோ இல்லாட்டி இந்த மாதிரி நீ இன்னொரு பர்சன்ஸ்கிட்ட அவ்வளோ கோவமாக நண்டுக்கிட்டாலும் நான் உன்னை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணால் உடனே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிடுவியா என்ன? நான் உன்னை எவ்வளவோ எடிட்டிங் பண்ணியிருக்கேன், திட்டிருக்கேன், பனிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன்? அது மட்டும் இல்லை, அந்த பிளேஸில் நான் சொன்ன அடுத்த செகண்டே அந்த பர்சன்ஸை எதுவுமே பண்ணாமல் வந்துட்டியே, எதுனால? அதான் நீ சொன்னல நம்ம ஹனிமூனை ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்துருக்கோன்ட்டு, அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டேன். சரி வா, நான் உனக்கு வேறு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேனுங்கிற மாரி வியோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே சேஞ்ச் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணபடி அப்போவே உன்னோட மாம் சொன்னாங்க, குக்கி ரொம்ப ரெக்கார்டான பர்சன் தான், அவனுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் பட் அவன் ஹார்ட் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உன்னோட லவ்வை நீ கொடுக்குறத பொறுத்து அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆவானுங்கிற மாரி என்கிட்ட சொன்னாங்க. இந்த 1 வீக்லேயே நான் அதை ஃபீல் பண்ணிட்டேன். இன்னும் 2 days கழித்து நம்ம இந்த பிளேஸ்லேருந்து நம்மளோட கண்ட்ரிக்கு போயிடுவோம். அந்த 2 daysமே நான் உன் கூட ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கு தான் காட்டுட்டு அப்படியே பெட்டில் எழுந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி எழுந்து உட்காண்டா ஜொங்குக்கு அந்த ரூம்லேயே ஸ்னேக்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட்டு கொடுக்குறது, வாட்டர் கொடுக்குறதுங்கிற மாதிரி 1 by 1 பாக்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த பெட்டில் இருந்து எழுந்த வேகத்திலேயே நேராக அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னுங்கிற மாரி போகிற டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே நம்ம ஜொங்கு க்ரிப்பாக பிடிக்கவும் ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை நம்மகிட்ட எப்படி தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டான் டேயை போக விடாத அளவுக்கு பேக்கப் பண்ணப்படி க்ரிப்பாக பிடிச்சப்படி அந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஃபுட்டு குடிச்சிட்டு இருப்பார்ல ஸ்நாக்ஸுக்கு, அந்த பாக்ஸுக்கு முன்னாடி லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். ஒழுங்கு மரியாதையாக என்னை விடு ஜங்குக், இல்லைன்னா நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்டா அங்கே இவ்வளோக்குள்ள கோவப்படுறேன்? எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது, நான் அங்கே 2 கிளம்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேய் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும் ஜங்குக்கு இன்னும் க்ரிப்பாக நம்ம டே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நீ என்ன பண்ணாலும் பண்ணுவேன், அப்புறம் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணிட்டான். உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்த, நீ எனக்கு மட்டுமா கொடுத்த? ஃபேமிலியில் இருக்கிற அவ்வளோ பர்சன்ஸ்க்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்த. ஜஸ்ட் இந்த ஹக் உனக்கு வேணால் வார்ம் கொடுக்கலாம், ஆனால் எனக்கு பெயின் கொடுக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அழுவாரா. அந்த மாதிரி அழுதாம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட டீரெல்லாம் அப்படியே வைட் பண்ணப்படி டேயோட லிப்லாம் அப்படியே பிக்கிஸ் பண்ணப்படி சாரி பேபி சாரி, அன்னைக்கு அந்த மாதிரி என் முன்னாடி அவ்வளோ வெறும் ட்ராமா பண்ணட்ட பாட்டு. ஓ, நாங்கள் பண்ணுறதுலாம் ட்ராமா அந்த ட்ராமாவை பாட்டு உனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா எங்கள் கிட்டேருந்து நீ இவ்வளோ சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வரணும்? அவங்ககிட்ட அவ்வளோ தூரத்துக்கும் ஹயாங்ஸ்லேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஹவுஸை விட்டு போகாட்டடா தெரியாமல் பண்ணிட்டோன்னு எனக்கு எவ்வளோ தொட்டுக்கு கெஞ்சிருப்பாங்க. நீ இங்கே யாரையாட்ட பற்றி திங்க் பண்ணியா? சரி, ஒவ்வொரு பர்சன்ஸாக உனக்கு கால் பண்ணாங்கள்ல, யார் காலையாவது பிக் பண்ணியா? இப்போ சாரி சொல்லிட்டா? இந்த சாரி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஜங்குக், டேங் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி
ஜொங்குக்கு புஷ் பண்ணி டல்னு வேகட்டுலேயும் அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே போனால் ஜொங்குக்குமே அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த லாங் கோட் மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸில் போட்டிருப்பார்ல, அந்த லாங் கோட்டை எடுத்து வேர் பண்ணபடி அவரோட கன்னை எடுத்து வச்ச பொசிஷன்லேயும் டேயை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக கார்கிட்ட வரைக்கும் வருவார். பட் நம்ம அவர் வந்த கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனோம் ஜொங்குக்குமே நேராக டேயோட காரை ஃபாலோ பண்ணபடியே நேராக ஹவுஸுக்கு தான் வருவாரா. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வேண்டாம். இப்போ கரெக்டாக ஹவுஸ்குள்ளே நம்ம கோமா என்ட்ரு ஆகிறட பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணால் டேக்கு பேக் சைட்லேயே நம்ம ஜொங்குக்கிட்டே டேங்கிற மாரி டேயோட நேமை சொல்லி கிஞ்சிக்கிட்டே வராரு. சரி ஓகே கோவப்படாட்டுட்டு எதுக்கிட்டே இவ்வளோ கோவப்படுற, சரி சாரி சொல்கிறோம்ல, நான் வேணால் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன், இந்த அளவுக்கு கோவப்படாட்டுட்டு சொன்னா கேளு, நீ இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது, நீ டிப்ரெஷன் ஆக்கக்கூடாது, டென்ஷன் ஆக்கக்கூடாது, சொன்னா கேளுங்கிற மாரி டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தா ஹயாங்ஸும் சரி மிமாம் ஜாண்டாடும் சரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை கரெக்டாக மறைக்கிறாங்க. இந்த மாதிரி மறைச்சான் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குடு மாம், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அப்படியே நம்ம மிம்மாம் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே சோஃபாவில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா பாய்ஸஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல டேக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு இந்த மாதிரி கட்டிட்டு வரதை பார்த்துட்டு பாய்ஸஸுக்குமே பயம் இருக்கும். ஏதோ பயங்கர டிப்ரெஷனில் வரான், எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி பக்கத்தில் பாய்ஸஸ் அவ்வளோ வந்து உட்காந்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற, ஆமாம் ஒன் டே உங்களுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேச ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ண ஜொங்கு கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கவும் நம்ம இன்னும் கோமாகி ஜொங்குக்கு போட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். ஏன்டா ஜொங்குக்கா அவன் ஒன்றை பார்த்தான் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது, ஒரு 10 மினிட்ஸ் அவன் பக்கத்தில் வந்து நிற்காம இறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் செல்லவும் ஆயாங் அவன் ஒன்றை பார்த்தான்டா ஓவர் ஆங்கிரி ஆகுறான், போடா போய் ஒரு ரூமில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வர ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அடுக்கல எங்களால் முடிஞ்சதை எதையாவது ஒன்று பண்ணி வைக்கிறோங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு அனுப்பினோம். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்காங்க. ஆமாம் நீ குக்கிக்கிட்ட பேசுனியா, இன்னும் 1 டே கழிச்சு குக்கி இந்த பிளேஸ்க்கு வர போகிறாம்ல, குக்கியும் வீயும் ஹனிமூனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களா? குக்கி அட சொல்ல மறந்துட்டேன், குக்கி சேஃபாக இருக்கிறான், அது மட்டும் இல்லை குக்கி சேஃபாக பாட்டுக்க அந்த பிளேஸில் மேக்ஸ் இருக்கிறாரு. மேக்ஸ்? ஓ மை காட், மேக்ஸ் திரும்ப வந்துட்டானா? ஆமாம் மேக்ஸோட டாக்டரை கூடயே கூட்டிகிட்டு வந்துருக்கான். மேக்ஸோட டாக்டரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பேபியாக இருக்க சொல்ல ஒரே ஒரு டைம் காட்டினா அவளோட டாக்டர் சேஃப் தானே? அது எனக்கு சரியாக தெரியலையே, மார்க்கு கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சொன்னான். ஹவுஸுக்குள்ள மார்க் என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா பாய்ஸஸ் அவ்வளோ பேர் மார்க்கை சுற்றி வளைக்கவும் என்ன ஆச்சு, ஏண்டா நம்மளை சுற்றி வளைக்கிறாங்க, ஒரு வேளை பாஸுக்கும் சண்டைக்கு காரணம் நான்டானுங்கிற மாதிரி என்கிட்ட ஃபைட் பண்ண போகிறாங்களோ? ஐயோ பாஸ் வேறு வேகமாக ரூமுக்கு போயிட்டாரு, இங்கே பாஸ் என்ன இவ்வளோ அப்செட்டாக இருக்கிறாரு, என்ன ஆச்சு, ஏண்டா என்ன சுற்றி வளைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயத்திலே நோட் பண்ணா. மார்க்கு மேக்ஸு திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டானாமே, குக்கியா வந்தானா ப்ரொடெக்ட் பண்ணுறானாமா? மேக்ஸுக்கு ஒரு டாக்டர் உண்டுல்ல, எங்கே உன்னோட டாக்டர் மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நானே என் டாக்டரை ஒழுங்காக பாட்டுட்டு கிடையாது, நீங்கள் வேற பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஏண்டாடே மேக்ஸுக்கிட்ட கால் கூட வாடா பேசாமல் இருந்த, ஐயோ ஏன் கேட்குறீங்க, உங்கள் எனிமி உங்களை துரத்துறதை விட என்னென்ன அதிகமாக துரத்துறாங்க, நான் எவ்வளோ தூரம் ரன் பண்ணபடி ஓட வேண்டிட்டா இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன படி பேசுகிறது கேட்டுக்கிட்டே ஸ்மைல் பண்ணபடி சரி குக்கியோடையும் வீக்கூடையும் சேர்ந்துட்டானே மேக்ஸ் இந்த பிளேஸ்க்கு வர போகிறாரு, அப்போ உங்கள் டாக்டரை நாங்கள் பார்ப்போம், நீங்களும் உங்கள் மேக்ஸ் கூட இருக்கலாம். ஐயோ டயாங் என்னோடய பேபிக்காக தான் அவன் இந்த பிளேஸில் டெட் ஆகிட்டேனுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியை ரெடி பண்ணி சீக்கிரட்டாக மறைஞ்சிருந்தான். பேபியும் பிக் பேபியை மாறிடுச்சு. இப்போ அவனே குக்கியை சேவ் பண்ண வெளியே என்ட்ராயிட்டான். கண்டிப்பாக எனிமி பர்சன்ஸுக்கு மேக்ஸ் இன்னும் டெத் ஆகலைங்கிறது கண்டிப்பாக தெரிய வந்துருக்கும். அதனால இனி அவன் அவனோட லுக்கை மறைக்க மாட்டான், டேரெக்டாக அங்கே தான் வருவான். எனக்கு ஒரு லிட்டில் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டு ஐயோ கண்டிப்பாக பாரு குக்கி இந்த பிளேஸ்க்கு வர அந்த டே அவனோட டாக்டருக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் டேயாக இருக்கும்.
மேக்ஸை வெல்கம் பண்ணுற டேயாக இருக்குங்கிற மாரி எல்லாருமே இந்த ஹாப்பியாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணோம். டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து நம்ம மார்க்கு கிட்ட ஷொய்யோ ஆகிற அளவுக்கு ஷொய்யோ ஆகிற அளவுக்கு இவங்க ஃப்ரெண்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. மேக்ஸை வச்சு இந்த மாதிரி பேசுனதை கேட்டு ஏன் பாஸ் அவ்வளோ பேர் இந்த மாதிரி வியாடாலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க, இது என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஷையாகிட்டுங்கிற மாதிரி மார்க் அவ்வளோ பெரிய நோட் பண்ணோம். டேயோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் வரட்டும், சிரிச்சபடியே நம்ம டேயுமே கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி அதான் ஹயாங்ஸும் என் பேபி சொல்லிருச்சுல, இந்த பிளேஸை ஒரு பார்ட்டி பிளேஸாகவே அரேஞ்ச் பண்ணிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னோம். அந்த சிரிப்பு ஸ்மைலு சவுண்டு எல்லாம் குறைஞ்சி போய் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணேன். டே தான் அந்த ஒர்க்கெலாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் பண்ணிக்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி டே ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு பண்ணால் என்னாச்சு, ஏன்டா 2 பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸ் அப்படியே நம்ம டேக்குக்கு நோட் பண்ணோம். டேயாங்க நான்டா சாரி சொல்கிறேன்ல, சாரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒர்க்கு தானே இம்பார்ட்டன், எங்கே இத்தனை பர்சன்ட்ஸ் தாண்டி அதுதானே இம்பார்ட்டன், போ உன் எனிமி அந்த ஸ்பேர் அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்ல அவர் எடுக்கல. கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக டேயோட மவுட்டை க்ரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக் டென்ஷன்லேயே நம்ம டே நோட் பண்ணா